ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற உயர்ந்த மனிதன் பட ரிவ்யூ. இதை எழுதி இயக்குனது மாருதி தேசரி. இது ஒரு ஆக்ஷன் காமெடி ரொமான்ஸ் படம். டியூரேஷன் 142 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு 29 செப்டம்பர் 2017. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா ஷர்வானந்த் ஆனந்தாவும், மெஹ்ரீன் பிர்ஷிதா மேக்னாவாவும், வெண்ணிலா கிஷோர் கிஷோராவும், நாசர் ராமராஜு அதாவது மேக்னாட அப்பாவாகவும், கல்யாணி நட்ராஜன் ஆனந்த் அம்மாவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு தெலுங்கு படம். அதோட இந்த ரியல் நேம் மகானுபாவுடு. ஸோ பட கதையை பார்த்தோம்னா ஆனந்த் ஒரு யங்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது, ஓசிபிடி அதாவது ஒப்சசிவ் கம்பல்சிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர்னு சொல்லி. அதாவது அவர் க்ளீன்லெஸ்லேயும் நீட்னஸ்லேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்ப்பார். வேறு யாரும் டச் பண்ணுறதோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோ இல்லாமல் அவருக்கு ஒத்து வராது. ஏன்டா அவருக்கு ஜேர்ம்ஸ் பாக்டீரியாண்ட அலர்ஜி. ஸோ இதனாடி அவர்கிட்ட ஆஃபீஸில் ப்ரப்போஸ் பண்ணுறதுலேயும் இக்னோர் பண்ணிடுவார் வேண்டாம்னு சொல்லி. ஸோ அவர் சேலஞ்ச் பண்ணால் உன்னை யாரும் லவ் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி அவரும் அதுக்கு சேலஞ்ச் பண்ணி காட்டுவார், நான் இப்படி லவ் பண்ணி காட்டுறேன்னு பாரான்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் ஒரு நாள் அவர் ஆக்சிடெண்ட்டாக மேக்னாவை மீட் பண்ணுறாரு. அதுவும் ஒரு ஆள் துப்பி போகிற கம் மேக்னாட ஷூவில் பட்டுருது. ஸோ அதுக்கு ஒரு ஆகியம் பண்ணி க்ளீன்லெஸ் இந்த இம்பார்ட்டன்ஸை சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஆனந்த் மேக்னா மேலே லவ் வந்துடும். இதுக்கப்புறம் மேக்னா ஆனந்தோட ஆஃபீஸ்லேயே பார்ட்னராக ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஜெக்டில் அப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனந்தோட ஆக்டிவிட்டியை பார்த்தோன்னே அவள் லவ்வில் விழுந்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்னா அவங்களோட அப்பா ராமராஜுக்கு ஆனந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஏன்டா ராமராஜு கனகாலமாக தண்டை மகளந்த வெடிங்க்கு வெயிட் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட மீட்டிங் டைம் ஆனந்த ஆக்டிவிட்டியும் பார்த்தோன்னே ராமராஜுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அவர் விட்டுட்டு வெளியே வந்துடுவார். அப்போ அங்கே வர ஒரு திருடம் அவருடைய கை பேக்கை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. ஸோ ஆனந்த் அவரை சேஸ் பண்ணி போக அங்கே நிறைய அடியாக்க இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் அடித்து போட்டுட்டு அவர் அந்த கை பேக்கை எடுத்து கொடுப்பாரு. ஸோ இதை பார்த்து சந்தோஷத்தில் மேக்னாவை கன்வின்ஸ் பண்ணபடியாக அவர் தன் மாப்பிள்ளையை அக்செப்ட் பண்ணுவார். ஸோ அதே நைட் மேக்னாட அப்பா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஸோ அதே நேரம் பிடிக்க போன ஆனந்த் மேலே ரத்த வாந்தி எடுத்துடுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணி கொண்டு அவங்கள கூட்டிகிட்டு போய்க்க இவர்கிட்ட அலர்ஜி ஒத்து வராதபடியாக அவர் வெளியே வொமிட் எடுத்துடுவார். அதோட தன்னால் இதெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியல, தாங்க முடியலைன்னு சொல்லி தன் க்ளீன் செல்ஃபிஷ்னஸ்ஸை அங்கே காட்டுறாரு. இதை பார்த்தோன்னே மேக்னா அதிர்ச்சி ஆகிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களே காரை ஓட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதில் ராமராஜுவும் மட்டும் தப்பிச்சிடுறாரு சீரியஸ்னஸ்லேருந்து. ஸோ இதனாடி கோவம் அடைஞ்ச மேக்னா தனக்கு உன்னோட செட் ஆகாதுன்னு சொல்லி ஆனந்த் லவ்வை ப்ரோக் பண்ணுறாங்க. ஸோ படந்த மிச்ச கதை ஆனந்த் எப்படி தன்னோட ஓசிபிடி பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறாரு, அதனால் எப்படி மேக்னாட ஹார்ட்டை மீட் பண்ணுறாரு என்று தான் படந்த மிச்ச கதை. ஸோ இது ஓவரால் ஒரு ஃபுல் காமெடி படம். அதோட சில ஆக்ஷன்ஸும் நிறைய எமோஷனல் சீன்ஸும் இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கக்கூடிய படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனலில் மற்றப்பட்ட ரிவ்யூஸ் அந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட எந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.